பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நல்ல கிருபைக்காகவும் தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதத்துல ஆரம்பம் முதல் தேவனுடைய இரக்கங்களினால யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்ற தலையங்கத்திலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து வர தேவன் உதவி செய்து வருகிறார். தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில இவ்வளோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உண்டா? இதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா என்று பிரமிக்கத்தக்கதான பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். காலையில இன்பராஜ் பாஸ்டர் அவர்கள் ஜெபத்தை நடத்தினால் யோசேப்பின் வார்த்தைகள் என்ற தலைப்பிலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபத்தை நடத்துகிறார். ஹேலாக்கிலியம் அவர்கள் வசன வியாக்கியானம் கொடுத்தாக்கா யோசேப்பின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே பலவிதமான அடையாளங்கள் எடுத்து முன்பாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர சுத்திரமையா சிறியவனாகிய அடியான் இந்த கூட்டத்தை நடத்தும் போது இன்னும் யோசேப்பின் பலவிதமான காரியங்களை மணிக்கணக்காய் சொல்ல விளக்க தேவன் உதவி செய்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் இன்னும் சொல்லி முடிய அந்த அளவுக்கு நிறைவாய் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, பெரிதாய் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை. அந்த வரிசையில கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்துல இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனி. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர். கர்த்தர் நல்லவே. இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பற்றிக்கும். இது ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது. அதே சமயம் அதே ஆமோஸ் புஸ்தகம் அதே 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆம், யோசேப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது இந்த ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பிலே தேவன் இறங்குவார், மீதியானவர்கள் இறங்குவார். இந்த கடைசி காலத்துல நிறைய பேருக்கு தேவைகள் என்னவாய் இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களை பெறுவதே ஒரு பெரிய தேவையாய் இருக்கு. கர்த்தர் நல்லவே. அப்படியானால் தேவன் இறங்குவார் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அவர் இறங்கும் போது அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்குமான ஒரு வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமென்.
இந்த அருமையான காலை நேரத்திலே இந்த கிருபையுள்ள இருட்டோட ஜெபத்துக்கு விசேஷமாய் மாத கடைசி உபவாச நாட்களிலே உபவாசத்தோடும் உபவாசம் அல்லாமலும் வந்திருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்ற வார்த்தை நாம் வாசித்தோம் அல்லவா? அந்த தேவன் இறங்குவார் என்றால் யார் மீது இறங்குவார், எதற்காக இறங்குவார் என்பதற்கு இந்த மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. தேவன் ஏன் இறங்குகிறார் என்றால், அவர் திரும்பவும் நம்மேல் இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை அடக்குகிறவராயிருக்கு. சிலர் அக்கிரமத்திலே பெருகிக் கொண்டே போகிறார்கள், சிலர் அக்கிரமத்திலே வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அது அக்கிரமம் என்றோ பாவம் என்றோ கருதாமல் அதுல இன்னும் 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 வளர்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த அக்கிரமத்தின் மிகுதி அதிகமானால் அதுவே கற்பம் தரித்து அவர்களை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும், சங்காரத்தில் நடத்திவிடும். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை மரணத்துக்கோ சங்காரத்துக்கோ ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. ஒரு பாவி மரிக்கிறதை கூட விரும்பாத தேவன் எப்படி தேவ ஜனங்கள் மரிப்பதை விரும்புவார்? அப்ப அதற்காக ஆண்டவர் என்ன செய்வார், அவர் இறங்கி அந்த அக்கிரமங்களை அடக்குகிறார். அல்லேலூயா. அக்கிரமங்களை அடக்குகிறார். போதோ, இதுக்கு மேல் வேண்டாம், இந்த அக்கிரமம் நின்று போகட்டும் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை ஜீவியத்திலும் அக்கிரமம் தொடராதபடிக்கு, தொடர்ந்து நடக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அடக்குகிறார். அப்ப தேவன் இறங்குவதற்கு முதல் காரணம், இந்த கடைசி காலத்திலே தேவ ஜனங்களுக்குள் காணப்படுகிற அக்கிரமங்களை அடக்குவதற்காக அவர் இறங்குகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இறங்குவதற்கு என்ன காரணம்? அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஆமென். பாவங்களை கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் போட்டு விடுவார். எவ்வளவு நல்ல தேவன்! தேவன் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார், ஆண்டவர் இறங்குவார் என்று சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், அது பரிசுத்த ஆவி, அது அபிஷேகம், அது ஆவியானவே, அது வல்லமை, அது அந்நிய பாஷை. நல்ல கை தட்டுங்க, அதுதான் தேவன் இறங்குகிறார். நல்ல டேம்பரினை தட்டுங்க, அதுதான் தேவன் இறங்குகிறார். நல்ல ட்ரம் அடிங்க, அதுதான் தேவன் இறங்குவதற்கு அடையாளம் என்று சுயமான சில அடையாளங்களை வைத்துக் கொள்ளுகிறார். ஆனா கர்த்தர் இறங்குகிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவாராம். அல்லேலூயா. ஒரு சமுத்திரத்துல போட்டாலே அதுவே பெரிய காரியம்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாராம், சமுத்திரத்துல ஆழத்துல கொண்டு போய் போடுகிறார். இப்போ சமுத்திரத்துக்கு மேலே போட்டால் என்ன நடக்கும், சமுத்திரத்துக்கு ஆழத்துல போட்டால் என்ன நடக்கும்? வேத வசனத்தை காட்டுகிறேன். முதலாவது, பாவத்தை சமுத்திரத்தின் மேலே போட்டாலே அங்க என்ன நடந்துரும்? இயேசுவானவர் ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது 6000 பிசாசுகளுக்கு ஒப்பான லேகியோன் என்னும் பெயரை உடைய ஒரு மனுஷன் அங்கு வருகிறார். அவனுக்கு இருக்கிற ஆவியை விரட்டும் போது அந்த ஆவிகள்லாம் கேட்டது, ஐயோ, நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள் நுழைய எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். சரி போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சொன்னதுதான் மாத்திரம் பாருங்க, அந்த பன்றிகளுக்குள் ஆவிகள் நுழைந்தது, அது எல்லாம் போய் கடலில் விழுந்தது. பைபிள் அப்படிதான், கடலில் சமுத்திரம் விழுந்தது. கடல்ல விழுந்த உடனே எல்லாம் செத்து மடிந்து விட்டது. இப்போ கடலுக்கு உள்ளே கடலின் ஆழத்துல கொண்டு போய் அந்த பன்றிகளை யாரும் போடல. கடல்ல மேலோட்டமா தண்ணீர்ல தான் போய் விழுந்துச்சு. மேலோட்டமா விழுந்ததுக்கே 2000 பன்றிகள் செத்து போனது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்களை நான் கடலில் தூக்கி எரிகிறவராய் அல்ல, கடலின் ஆழங்களில் கொண்டு போய் போடுங்க. இப்போ மேலோட்டமா விழுகிற 2000 பன்றிகளே செத்து போகிறது. அப்போ இதை கடந்து நாம் ஆழத்துல கொண்டு போய் போடப்படும் போது அங்கே என்ன நடக்கும்? யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால், யோனா கடலின் ஆழத்திலே தூக்கி போடப்பட்டான். மீனின் வயிற்றிலே இருக்கிற அவன் ஆழங்களுக்குள் ஆழிகளுக்குள் போய் சிக்கி கொண்டான் என்று வேதம் தெளிவாயிற்று. இப்ப மேலே போட்ட பன்றிகளே செத்து போய் விடுகிறது. ஆனால் யோனாவை பாருங்கள், அவன் மேலே தூக்கி எறியப்படவில்லை, அவன் சமுத்திரத்தின் ஆழம் வரைக்கும் கொண்டு போகப்பட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவன் ஜீவனை காப்பாற்றுகிறான். அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல போகும்போதுதான் அவன் சொல்றான், ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, நான் உம்முடைய நீதியை நினைக்கிறேன், நியாயத்தை நினைக்கிறேன், மகத்துவத்தை நினைக்கிறேன், பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ஆழங்களில் ஆழிகளில் இருந்து கூப்பிடுங்க. அப்போ கர்த்தர் இறங்குகிறார் என்று சொன்னால் சமுத்திரத்தின் ஆழத்திலே பாவங்களை கொண்டு போய் போடுங்க. அங்கே போடுகிறார் என்று சொன்னால் நடக்கிறது என்ன? அங்கே போகிற இடத்துல கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இதேதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்வோனுடைய ரதங்கள் யோர்தான் நதியிலே மேலோட்டமாகத்தான் வந்தது. யோர்தான் ஒன்றோடு ஒன்று மூடிக்கொள்ளும் போது மேலோட்டமாய் மிதந்தது. அந்த மேலோட்டமாய் மிதந்த அந்த ரதங்களும் பார்வோனின் சேனைகளும் ஆட்களும் அப்படியே மாண்டு மடிந்தார்கள். ஆனால் அதே யோர்தானிலே அதே சமுத்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆழங்களில் நடந்தார்கள். சமுத்திரத்தின் அடிமட்டத்தில் தரையிலே நடந்தார்கள் என்று யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ தண்ணீரின் மேலே விழுந்தவர்கள் மாண்டார்கள், ஆனால் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற தரையிலே நடந்தவர்கள் மீண்டார்கள். இப்போ இது எதை காண்பிக்கிறது? உங்களுடைய ஜீவியத்திலே, என்னுடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, பாவமே கிடையாது என்று சொல்ல முடியாது. ஆனால் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களுக்கும் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை நாடுகிறவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? யோசேப்பிலே அவர் இறங்குகிறவராயிருக்கிறார். அவர் இறங்கி ஆதினத்தின் பாவங்கள், அடர்ந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். இது எவ்வளவு பெரிய அழகான ஒரு தாயை. நம்ம என்னதான் நம் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் மற்ற தெய்வங்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்ற தெய்வங்கள் என்ன செய்யும்? அதாவது நிறைய இந்து புராணங்களையும் அந்த இதிகாசங்களையும் இந்து புராண வரலாற்று புஸ்தகங்களை நான் படிச்சதுனால சொல்றேன். அதுல திடீரென்று சாமி வரும், திடீரென்று கடவுள் தோன்றி சொல்லுவாரே, மகனே நான் உனக்கு மன்னிக்கிறேன், மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், மகனே உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்முடைய ஆண்டவர் தான் பாருங்க, வார்த்தையை சொல்லிட்டு போய்விடுகிறவராய் அல்லாமல் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கு. அவர் நம்மீது இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில யோசேப்பிலே இறங்குகிற கர்த்தர் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இறங்குகிறார். ஜீவியத்திலே, உங்க குடும்பத்திலே கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டுடைய கரத்தின் கிருபை சோத்திரம் உங்கள் மீது இறங்குவதன் நிமித்தமாக நன்மையான காரியத்தை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவை. சரி,
யோசேப்பிலே கர்த்தர் இறங்கும். அவர் இறங்கும் போது அக்கிரமங்கள் அடக்கப்படும், பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, ஐயா அந்த ஆண்டவர் என் மீது இறங்கணும், என் மேல மட்டும் இல்லை, பாலாய் போன மனம் திரும்பாத என் புருஷன் மீது இறங்கணும், கீழ்ப்படியாத மனைவி மேல இறங்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்காத பிள்ளைகள் இருக்காங்க அவங்க மீது இறங்கணும். அப்போ இவர்கள் மீதெல்லாம் ஆண்டவர் இறங்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இறங்குவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம்? மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். மல்கியா 1:9. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்க வீட்டில் இருக்கிற யார் மேலேயாவது கர்த்தர் இறங்கணுமா? யாரையாவது கர்த்தர் ரட்சிக்கணுமா? யாரையாவது கர்த்தர் மாற்றணுமா? அவர்கள் சுபாவத்தை, குணத்தை, அக்கிரமத்தை, பாவத்தை கர்த்தர் இறங்கி நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த தேவ செய்தி கேட்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகிறவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு ரொம்ப வெட்கக்கேடான, அதே சமயத்தில் பரிதாபமான ஒரு கிறிஸ்தவ அனுபவம் என்னன்னா, ஒரு காலத்துல ஜெபம் எல்லாம் மன்றாட்டு ஜெபமா இருந்துச்சு, அழுகையின் ஜெபமா இருந்துச்சு. ஏன் இன்னும் தெளிவா சொல்ல, கடந்த கால ஜெபங்கள் புலம்பலின் ஜெபமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜெபம் எப்படி ஆயிடுச்சு? டீசென்டான ஜெபம். சேர்ல உட்கார்ந்துகிட்டே ஜெபிக்கிறது, கால் மேல கால் போட்டுக்கிட்டே ஜெபிக்கிறது, கட்டில படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறது, சத்துரும் அப்புறம் ரொம்ப ரத்தின சுருக்கமா ஜெபம். இதெல்லாம் இன்னைக்கு ஜெபத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவக்கிரியைகள். ஆனா தேவன் இறங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி நீங்க கெஞ்சுங்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் அவர் இறங்குவார் என்று வசனம் சொல்லுங்க. அன்னாள் கெஞ்சினாள், ஆண்டவர் இறங்கினார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். கர்த்தர் நல்லவே. மிரியாம் கெஞ்சினாள், அவளுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கின தேவன் மிரியாவின் தம்பியாகிய மோசேயை ஜலத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். யோசுவா கெஞ்சினான், ஆண்டவரே 36 பேர் மரித்து விட்டார்கள், இருதயமெல்லாம் தண்ணீராய் கரைந்து போய்விட்டது என்று சொல்லி யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா கெஞ்சினான். கர்த்தர் இறங்கினார், ஆயி பட்டணத்தை மீண்டும் அவனுக்கே கர்த்தர் கொடுத்தார். தானியேல் கெஞ்சினான், கெஞ்சினது நிமித்தமாக மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் தானியேலையும் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் உயர்த்தி, கர்த்தர் நாயின் ஒரு விதவை கெஞ்சினாள், அவள் கெஞ்சினது நிமித்தமாக மரித்து போன வாலிபனாகிய மகன் உயிரோடு எழும்பி வந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கெஞ்சினார், அந்த பவுலுடைய கெஞ்சுதலின் ஜெபம் தான் பெரிய மாற்றங்களை யூதர்களுக்குள்ளும் ரோமர்களுக்குள்ளும் கொண்டு வந்தது. அப்போ ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொன்னால் டீசென்டான ஜெபம், ஷார்ட் பிரேயரு அல்லது ஏனோதான ஜெபம்லாம் விட்டுட்டு நல்ல தேவ சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்க பழகுங்க, கொஞ்சம் கண்ணீரை சிந்தி ஜெபிக்க பழகுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற யார் மீதும் இறங்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்க, யார் மீதும் இறங்கி அவர்களை ரட்சிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்க. அவர் இறங்குகிற தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர். யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே முதலாவது அவர் இறங்குகிறவர் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற இன்னொரு மகிமையான ஆசீர்வாதத்தை பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 32வது வசனம். எசேக்கியேல் 48:32. கீழ்ப்புறத்திலே 4100 கோல், அதிலே யோசேப்புக்கு ஒரு வாசல் இருப்பதாக. யோசேப்புக்கு ஒரு வாசல் இருப்பதாக. இங்கு யோசேப்பின் ஆசீர்வாதத்துல இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு வாசல் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஒரு வாசல் என்றால் என்ன? இந்த ஒரு வாசல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஒரு வாசல் என்கிற வார்த்தையே எசேக்கியேல் புஸ்தகத்துல மட்டும்தான் தொடர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது எசேக்கியேலுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், எசேக்கியேலின் வாயில மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஒரு வாசல் என்றால் என்ன? இந்த ஒரு வாசல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதற்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நிறைய விளக்கங்களும் நிறைய வியாக்கியானங்களும் இந்த ஒரு வாசலுக்கு இருக்கிறது. ஆனால் அதிலே குறிப்பாய் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40 அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேல் 40:23. வடதிசையிலும் கீழ்த்திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது. ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல்கள் மட்டும் 100 முழமாக அளந்தார். ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல்கள் மட்டும். அப்போ இந்த ஒரு வாசல் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வாசலில் துவங்குகிறதை குறிக்கும். எது துவங்குகிறது? தேவனுடைய வாசலில் இருந்துதான் ரட்சிப்பு துவங்குகிறது. தேவனுடைய வாசலில் இருந்துதான் பரலோகத்துக்கு போவதற்கான வழி துவங்குகிறது. தேவனுடைய வாசலில் இருந்துதான் நமக்குரிய சகாயம் துவங்குகிறது. அப்போ அந்த ஒரு வாசல் என்பது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசல். அந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாசல் எது? அவனுக்கென்று அழகாய் அளந்து கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு வீதத்தை கொடுக்கும். பென்யமீனுக்கும் கொடுக்கப்பட்டது, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா யோசேப்புக்கு கொடுத்ததோ சரியா 100 முழம் அளந்து என்று பார்க்க, சரியா 100 முழம். அப்போ யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாசல் எதை காண்பிக்கிறது? 100 முழத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 100 முழத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த 100 முழம் என்பது என்ன? முதலாவது 100 என்பதே பலவிதமான ஆசீர்வாதங்களை காண்பிக்கும். இந்த 100 முழம் என்பது என்ன? மன்னிக்கணும், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 27:9 வாசிக்கிறேன். கர்த்தர் வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க. ஆமென். 100 முழ நீளமான தொங்கு திரைகள். யோசேப்புக்கு ஒரு வாசல். அந்த ஒரு வாசல் என்பது 100 முழம் அளக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த 100 முழம் என்பது கர்த்தர் நல்லவே, நல்ல தொங்கு திரைகளை காண்பிக்கும். இந்த தொங்கு திரைகள் என்றால் என்ன? உள்ளே இருக்கிற மகிமையும் வெளியே இருக்கிற பாவத்தை காணாததையும் காண்பிக்கும்.
இந்த தொங்கு திரைக்கு உள்ளே ஒரு ஆசாரியன் போய்விட்டால் அவன் உடன்படிக்கை பெட்டியை பார்ப்பான், நியாயாசனத்தை பார்ப்பான், கிருபாசனத்தை பார்ப்பான், சேருபீன்களை பார்ப்பான், கேருபீன்களை பார்ப்பான், மகா கர்த்தருடைய தூதர்களை பார்ப்பான். எங்கே? அந்த தொங்கு திரைக்கு உள்ளே. ஆனால் அவன் வெளியே வரும்போது ஜனங்களை பார்ப்பான், வனாந்தரத்தை பார்ப்பான், மற்ற உலகத்தின் கிரியைகளை பார்ப்பான். அப்போ யோசேப்புக்கு ஒரு வாசல் என்பது என்ன? அந்த தேவாதி தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையின் கூடாரம் தான் அந்த ஒரு வாசல். எனக்கன்பானவர்களே, ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒரு பரிசுத்த கூடாரத்தின் வாசல் இருக்க வேண்டும். அது என்ன வாசல்? ஜெபத்துக்கென்று ஒரு தனி இடம், துதிப்பதற்கென்று ஒரு தனி இடம், வேதம் வாசிப்பதற்கென்று ஒரு தனி இடம். அங்கு உள்ளே போயிட்டாலே நீங்க கர்த்தர் நல்லவன், ஆரோனின் துளித்த கோலை மட்டும்தான் பார்க்கணும். அங்கே உள்ளே போயிட்டாலே உடன்படிக்கை பெட்டியை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க உள்ளே போயிட்டாலே அங்கு கிருபாசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க உள்ளே போயிட்டாலே வானத்தின் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை தான் பார்க்கணும். அந்த ஒரு வாசல் என்பது தேவனுடைய அலங்காரங்களை காண்பிக்கிறது. அதுதான் தொங்கு திரைகள். தேவனுடைய அலங்காரங்கள். இன்றைக்கு மனிதர்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக தீவிரிக்கிறார்கள், தங்களை அலங்காரமாய் காண்பிப்பதற்காக ஏதேதோ செய்கிறார்கள். ஆனால் வேதமே அலங்காரத்துக்கு தடை சொல்லல. நீ அழகா இருக்கணும், அருமையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும், தலைக்கு என்ன பூசணும், முகத்துக்கு சோப்பு போடணும், உடம்புல நல்ல வெண்வஸ்திரம் போடணும், நல்ல பாதரட்சி உடுத்தணும், எல்லாருக்கும் ராஜ நடையா நடக்கும். இந்த ட்ரெஸ் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே ஆண்டவரும் வேதமும் தான். ஆனா இந்த அலங்காரத்துல பல இருந்தாலும் அந்த அலங்காரத்துல ஒரு அலங்காரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர்தான் பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்த அலங்காரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசல். அந்த ஒரு வாசல் உள்ளே நுழைந்து விட்டால் அங்கே அழகான தேவனுடைய நியமங்களை பார்க்கலாம், அழகான தேவனுடைய சத்தத்தை பார்க்கலாம், அழகான தேவனுடைய கிரியைகளை காணலாம். ஐயா, கர்த்தர் நல்லவே. அப்போ ஒரு வாசலில் நுழைந்த மனுஷன் உள்ளே போகும்போது ஆசாரியனாய் போய் வெளியே வரும்போது தகப்பனாய் வந்த ஒருவனை குறித்து வேதம் சொல்லும். அதாவது ஒரு வாசல் வழியாய் உள்ளே போகும்போது ஆசாரியனாய் போய் வெளியே வரும்போது தகப்பனாய் வந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நன்றாய் வாசித்து பார்த்தா, எலிசபெத்துடைய கணவராகிய சகரியா அவன் ஒரு ஆசாரியனாய் வயது மூத்த மனுஷனாய் இருக்க, அவன் தேவனுடைய ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ஒரு வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து அவன் சாம்பிராணிகளை காண்பித்து தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அவன் அந்த உள்ளே இருந்து வெளியே வருவதற்காக கிளம்புகிற நேரம், அந்த நேரத்திலே ஒரு கர்த்தருடைய தூதன் உள்ளே வந்து இறங்கி சொன்னான், சகரியாவே, நீ என்னுடைய ஆசாரியன் அல்லவா, எனக்கு ஊழியம் செய்தாய் அல்லவா, ஒரு வாசல் வழியாய் உள்ளே வந்து என்னுடைய மகிமையை காண்கிறவன் அல்லவா, இதோ உனக்கு ஒரு உத்தரவாதம் அருளுகிறேன் என்று சொல்லி, உன் மனைவி கர்ப்பவதி ஆவாள், அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி கர்த்தரால் அழகான ஒரு வார்த்தை உண்டான். உள்ளே போகும்போது ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆசாரியனாய் உள்ளே போனான். வெளியே வரும்போது தனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது என்கிற சந்தோஷத்தோடு வெளியே வந்தபோது அவனுக்கு எழுத்து பலகையை கையில கொடுத்தார்கள். உன் மனைவி கர்ப்பவதியாயிருக்கிறா, பிள்ளை பெறப்போகிறா, என்ன பேர் வைக்கணும் கேட்ட உடனே அழகாய் அவன் எழுதினான், யோவான் என்று எழுதி கொடுத்தான். அதை கேட்ட எல்லாரும் பிரமித்தார்கள். எனக்கன்பானவர்களே, யோசேப்பின் வாசல் ஒரு வாசல்.
அந்த ஒரு வாசல் என்பது 100 முழம் தேவனால் அளக்கப்பட்டது. அந்த 100 முழம் அளப்பது என்பது தேவனுடைய பிரகாரத்தின் தொங்கு திரைகள். அந்த தேவனுடைய தொங்கு திரைகள் என்பதை நீ உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தின் கிரியைகளை பார்க்க கூடாது, உலகத்தின் அசுத்தங்களை பார்க்க கூடாது, உலகத்தின் மனிதனுடைய தொலைவில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளை கூடாரத்தின் மறைவிலே கொண்டு போய் விடுகிறார். அந்த கூடாரத்தின் மறைவிலே போன பின்பு நீங்க அங்க எந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். ஒரு வாசல் வழியாய் உள்ளே போன சகரியா வெளியே வரும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்தோடு வந்தது உண்மைனாக்கா, இன்னைக்கு இந்த இருட்டோடு ஜெபத்துக்கு நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க, எந்த குழப்பத்தோடு வந்தீங்க, எந்த ஜெபக்குறிப்பை வச்சுக்கிட்டு வந்தீங்க, எனக்கு ஒரு வசனம் கிடைக்கணும் வந்தீங்களா, இல்லாட்டி இந்த சிக்கல் தீரணும் வந்தீங்களா, இதுல இருந்து வெற்றி உண்டாகணும் வந்தீங்களா, மாசம் முடிய போகுது, அடுத்த மாசத்து வரப்போகுது, இப்பயே கண்ணை கட்டுது, இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காதா என்று வந்தீர்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாசல் என்பது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரகாரம். அந்த பிரகாரத்திலே உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது மகனே. உங்களுக்காக தேவனுடைய தொங்கு திரைகள் மறைவிடம் இருக்கிறது. ஒன்றை செய்யுங்கள், அந்த தொங்கு திரைகளுக்குள் ஓடு. அங்கு உள்ளே ஓடி அங்கு மறைந்து கொள்ளுங்கள், உள்ளேயே இருங்கள். அந்த தொங்கு திரைக்கு உள்ளே காணப்படுகிற அந்த இடம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். யோசேப்புக்கு ஒரு வாசல், ஒரு வாசல். யோசேப்பின் வாசல் என்று நாம் எடுத்தால் வேதத்தில் யோசேப்புக்கு பலவிதமான வாசல் பல நேரத்தில் கிடைத்ததை பார்க்கலாம். ஆனால் இங்கு முதலாவது ஒரு ஆவிக்குரிய வாசல், அது தேவனுடைய பிரகாரம் என்கிற அருமையான வாசல். கர்த்தருடைய பிரகாரத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிக்கிறவர்களுக்கு அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், யோசேப்புக்காக கர்த்தர் இறங்குவார் என்று சொல்லி. இரண்டாவது பார்த்தோம், யோசேப்புக்கு ஒரு வாசல் உண்டு என்று பார்த்தோம். மூன்றாவதாக இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் எதை குறிக்கிறது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 47:13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே மூன்றாவது ஆசீர்வாதம் 2 பங்கு என்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நிறைய பேருக்கு நிறைய விதமான பங்குகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பங்கு கொடுக்கப்படவில்லை. பென்யமீனுக்கு 5 மடங்கு கொடுக்கப்பட்டதாக யோசேப்பின் வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். ரூத்துக்கு 6 படி என்கிற மடங்கு கொடுக்கப்பட்டதாக ரூத்தின் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுக்கப்பட்டதாக ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு உண்டு. ஆனா இந்த எசேக்கியேல் 47:13 சொல்லுகிறது, யோசேப்புக்கோ கர்த்தர் 2 பங்கு என்று பார்க்கிறோம். 2 பங்கு. இந்த 2 பங்கு என்பது என்ன? இந்த 2 பங்கு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த 2 பங்கை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
7வது வசனம், 2 ராஜாக்கள் 11:7. இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். 2 பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். இந்த 2 பங்கு என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஆலயத்தை காவல் காக்கிறதை குறிக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், யோசேப்புக்கு 2 பங்குன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை காக்கிறதுன்னு சொல்றீங்களே, யோசேப்பு எந்த ஆலயத்தையா காப்பாற்றினான்னாக்கா அதை நீங்க நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். அவனுக்கு முதலாவது ஒரு காக்கும் பணியை ஆண்டவர் கொடுத்தது எகிப்தை கொடுத்து. எகிப்தை காக்க வேண்டும். ஏனென்றால் எகிப்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. எகிப்திலே எல்லாமே ஒன்றுமில்லாமல் தீந்து கருகி போகிறது. விளைச்சல் இருக்காது, அறுவடை இருக்காது, தானியம் இருக்காது, ஆகாரம் இருக்காது, பசிதான் இருக்கும், பட்டினிதான் இருக்கும், ஏழைகள் தான் உண்டாவார்கள், தரித்திரம் தான் பெருகும். ஒரு கட்டம் வரும்போது எகிப்தே இல்லாமல் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அப்போ அந்த மாதிரி அழிய வேண்டிய எகிப்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு முதல் பங்காகிய அந்த பதவியை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட 2 பங்கிலே முதல் பங்கு எகிப்தை ரட்சிப்பதும் எகிப்தை காப்பதும் எகிப்தின் மக்களுக்கு ஜீவாதாரத்தை வழங்குவது. அதுதான் அவருடைய முதல் பங்கு. சரி, யோசேப்புக்கு 2 பங்காயிற்று. அவன் 2வது பங்கு எதுனா அதுதான் அவனுடைய குடும்பத்தை ரட்சிப்பது. சொந்த தகப்பனை, உடன் பிறந்த சகோதரர்களுடைய குடும்பங்களை ரட்சிப்பதே இந்த யோசேப்பின் பெரிய பங்காயிருந்தது. அப்ப எகிப்தை ரட்சிப்பதும் யாக்கோபின் குடும்பத்தை ரட்சிப்பதும் இந்த யோசேப்பின் பங்கா இருக்குமானால் அவன் அறிவையும் திறமையை வைத்து செய்ய முடியாது. அதற்கு தேவனுடைய தயை வேண்டும். அதுதான் அவன் ஆலயத்திலே காத்திருக்கிற அருமை. அந்த ஆலயத்தின் காரியம் எதை கொடுக்கிறது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால் அவனே ஒரு ஆலயமாய் மாறினான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவுக்கு ஜெபத்திலே இசக்காரை குறித்து பார்க்கும்போது இசக்காரை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டார் என்று கர்த்தர் சொன்னார். அதை குறித்த சில ஓமைகளையும் அதே அந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பை கொண்டு ஒரு பக்கத்தில் எகிப்தை தேவன் ரட்சித்தார், காத்தார். மறுபக்கத்திலே கானானிலிருந்து வந்ததானே யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் எல்லாரையும் காத்தான். ஒரு கோசு நாட்டையே உருவாக்கினான். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது 2 பங்கு. அந்த 2 பங்கின் காரியத்தையும் அவன் சிறுபையாய் நிறைவேற்றினான். அல்லேலூயா! இந்த யோசேப்பால் எப்படி எகிப்தை காப்பாற்ற முடிந்தது? இந்த யோசேப்பால் எப்படி கானானையும் கானானிலிருந்து வந்தவர்களை காப்பாற்ற முடிந்தது என்று சொன்னால் அங்கதான் ரகசியம் இருக்கிறது. அது என்ன ரகசியம் என்றால் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். பானபாத்திரக்கார சொப்பனத்தை சொல்லும் போது அவன் சொல்றான், அது சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவது தேவன் அல்லவா அப்படின்னு. அப்போ யோசேப்பு தன் வாழ்க்கையில தேவனை முன்பாக வைக்கிறவனாய் இருந்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பாருங்க. அப்போ சொல்றோம், இவன் கர்த்தரோடும் கர்த்தர் இவனோடும் இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த யோசேப்பு எகிப்தையும் ரட்சித்து கானானையும் ரட்சிக்கக்கூடிய 2 பங்கை நிறைவேற்ற எப்படி முடிந்தது என்றால் அவன் தன் திறமையினாலும் அறிவினாலும் வரத்தினாலும் அல்ல, அவன் தேவனோடு வாசம் பண்ணுகிறவனாய் காணான். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த அதிகாலை இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, யோசேப்புக்குரிய 2 பங்கை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். சரி, யோசேப்புக்கு 2 பங்கு. அது ஒன்று எகிப்து, மற்றொன்று கானான்.
அப்ப இந்த காலத்துல கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு அந்த 2 பங்கு என்றால் அந்த 2 பங்கு எது அப்படின்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய. இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரக்கணக்கான அழகான வாக்குத்தத்தங்கள், அருமையான சத்தியங்கள், ஏராளமான மடை திறந்த வெள்ளம் போன்ற மகத்துவங்கள், தேவனுடைய வாயின் வார்த்தைகள் ஏராளம் தாராளமாய் மலை 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 மலையாய் குமிந்து கிடக்கும். இந்த பழைய ஏற்பாடு என்கிற ஒரு பங்கையும் புதிய ஏற்பாடு என்கிற 2வது பங்கையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கு செய்ய வேண்டியது என்ன? இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போலவும், யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததை போலவும் நாம் எப்போதும் தேவனோடு, தேவனுடைய வேதத்தோடும் இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், நாம் எப்போதும் தேவனோடு, தேவனுடைய வேதத்தோடும் இருந்தா இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். இந்த 2 மடங்கு நன்மை நமக்கு தாராளமாய் கிடைக்கும். அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 2 மடங்கு என்பதை நல்ல காவல் காக்கிற பணி என்று 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு கடைசியா கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை நம்பி ஒரு புருஷனை, ஒரு கணவனை உங்களுக்கு கொடுத்து நீங்க அவங்கள பத்திரமா காத்திருக்கீங்களா? உங்களை நம்பி ஒரு பொண்டாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவிய ஆண்டவர் கொடுத்து அந்த மனைவிய, பொண்டாட்டிய அழகா கிருபையா காப்பாற்றிருக்கீங்களா? உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஊழியத்துக்கு எந்த வரைக்கும் நீங்கள் உண்மையாயிருந்தீங்க, உதவியாயிருந்தீங்க? உங்களை நம்பி நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் என்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் ஐக்கியம் ஒரு பக்கம், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற இரத்த உறவு ஒரு பக்கம், ஒரு பக்கத்து இரத்த உறவு நண்பர்களையும் இரத்த உறவு பிள்ளைகளையும் கொடுத்தா, மறுபக்கத்துல நண்பர்கள் என்கிற உறவையும் கர்த்தர் கொடுத்தா, இது 2 மடங்கு. இது 2லே எதை சரியாய் நீங்கள் காத்தீர்கள்? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட 2 பங்கை அவன் நிறைவேற்றினான். அந்த நிறைவேற்றுதலுக்கு காரணமானவன் தான் அந்த யோசேப்பு. அதனாலதான் அவன் செத்து அவன் உடம்பே உருவழிஞ்சு போனாலும் அவன் எலும்பு கூட கானானுக்கு வந்து சேர்ந்தது. இதுதான் அந்த 2 பங்கை காத்துக் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2 பங்கு என்பது என்ன? ஒன்று, தேவன் உங்களுக்கு எழுதி கொடுத்த மகிமையான பரிசுத்த வேதாகம். 2வது பங்கு என்பது உங்கள் மீது தங்கியிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த 2 பங்கு என்பது ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று பழைய ஏற்பாட்டையும் ஒன்று புதிய ஏற்பாட்டையும் குறிக்கும். இந்த 2 பங்கு என்பது முதிர்ந்த தேவ பிள்ளைகளுக்கோ பரிசுத்த வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியையும் குறிக்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை காத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை காத்துக் கொள்ளுங்கள். இது 2ஐயும் நீங்கள் காத்து கொண்டு விட்டால் உங்களுடைய சந்ததி, உங்கள் வம்சம், உங்க தலைமுறை எல்லாமே யோசேப்பின் ஆசீர்வாதத்தினால் நிறைந்து வழியும், யோசேப்பின் கிருபையினால் நிறைந்து வழியும். யோசேப்புக்கு 2 பங்கு உண்டையா, காவல் காக்கிற அதை அவன் நிறைவேற்றி அந்த உக்காரணத்துவத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வட்டாரத்தில், கிறிஸ்தவ உலகத்திலே 2 என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆசீர்வாத வார்த்தை எது? சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இந்த பாரம்பரியமான கதைகளை விட்டுட்டு 2 பங்கு என்பது தேவன் நமக்கு எழுதி கொடுத்த 2 ஆகமங்கள். 2 பங்கு என்பது தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியும் குறிக்கிறது. தேவன் கொடுக்க 2 பங்கு என்பது கர்த்தர் இரத்த உறவுகளால் கொடுக்கப்பட்ட புருஷன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்களால் கொடுக்கப்பட்ட சொந்தங்கள், பந்தங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். இந்த 2ஐயும் காத்து கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு கொடுத்த அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், இன்றைக்கு யோசேப்பின்
ஆசீர்வாதத்துல 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். நம்பர் 1, ஆமோஸ் 5:15 படி, ஓ கர்த்தர் யோசேப்பிலே இறங்குவார். நம்பர் 2, எசேக்கியேல் 48:32 படி, ஓ யோசேப்புக்கு ஒரு வாசல் உண்டு. நம்பர் 3, எசேக்கியேல் 47:13 படி, ஓ யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. இந்த 3 வார்த்தைகளும் உங்க தலை மீது வந்து பலிக்கும், உங்க குடும்பத்துல நிறைவேறும். கர்த்தர் உங்களை நன்மையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டுவார். கர்த்தர் கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்தி கர்த்தர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒரு கருகல் ஆணை, அதே சமயத்திலே விளக்கமான நல்ல ஒரு தேவ வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினா எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, இந்த மாத கடைசி நாட்கள் விசேஷித்த கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், முதல் நாள் முடிந்து 2ஆம் நாள் காலை வேளையிலே நாங்கள் இப்படியாய் உம்மை துதிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. நல்ல யோசேப்பின் பரிபூர்ணத்தை குறித்த வசன ஜபத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல வசன வியாக்கியானத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே அறிவிப்புகளை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்று 3 காரியங்களை தெளிவாய் கர்த்தர் விளக்கி கொடுத்தீரேன். இது எல்லாவற்றுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் தங்கி இருப்பதாக 2 மடங்கு நன்மைகள், 2 மடங்கு ஆசீர்வாதங்கள், அநேகரை ரட்சிக்கிற ரட்சிப்பின் மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆண்டுடைய மகிமையின் கரம் பெரிய காட்சி செய்வதாக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தையும் ஆண்டவரே, இன்னைக்கு மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரைக்கும் இருக்கிற 2ஆம் நாள் உபவாச ஜெபத்துக்கு உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். உபவாசம் இருக்க முடியாதபடிக்கு, யாரும் குறுக்கே தடையாய் வராதபடிக்கும், எந்த சூழ்நிலையும் தடையை கொண்டு வராதபடிக்கும் இப்பொழுதே திறந்த வாசலை கற்றெடுக்கிறேன். உபவாசத்தோடு கலந்து கொண்டு இரவுக்கிற ஜெபத்திலும் நாளை மாத இறுதி ஆண்டவரே கூட்டத்திலும் உடைய கிருபையின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் இரத்தத்தையும் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.